ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாகவே நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டூர் போடுங்க, ஹோம் டூர் போடுங்க, அந்த மாதிரி கேட்டுருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி வந்து கிச்சன் டூர் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓவர்வியூ ஆஃப் த கிச்சன் பார்த்துடலாம். ஸோ இதான் என்ட்ரன்ஸு. உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்ட்ஸ் அண்ட் கேபினெட்ஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் வந்து பேண்ட்ரி யூனிட்டு. ஸோ கீழேயும் கபோர்ட்ஸ் இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு பாஷ் ஷேப்பில் இருக்கும். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் கிச்சன். ஸோ இங்கே மேலே வந்து இந்த மாதிரி கேபினெட்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து கவுண்டர் டாப். இங்கே வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குது டைனிங் ஹால் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த சைட் கவுண்டர் டாப் இது. ஸோ இது கீழே ஃபுல்லாக வந்து வெசல்ஸ் வைக்கிறதுக்காக ஃபுல்லாக ட்ராவர்ஸ் இருக்குது. ஸோ மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரேராக எடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு லாஃப்ட்லேயும் வந்து ஃபுல்லாக கபோர்ட்ஸ் போட்டிருக்கு. இதுதான் என்னோடய கிச்சனோட ஓவர்வியூ. இப்போ எல்லா கேபினட்ஸ்லையும் தனித்தனியாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தந்த ஐட்டம் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கபோர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா இது மிளகாய்த்தூள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மசால் தூள் தான். இது எல்லாமே கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால ஈஸியாக இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் பக்கத்துலேயே ஒரு ட்ரே வச்சு இதில் வந்து மெயினாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஆயில் ஸ்ப்ரே, நைஃபு, லைட்டரு அதெல்லாம் பின்னாடி இருக்குது. சால்ட்டு, எண்ணெய், உப்பு, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கல்லெண்ணெய். ஸோ இது எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். ஸோ பக்கத்தில் வந்து இந்த மாதிரி உடன் ஸ்பேச்சுலாஸ் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிங்க் ஹிமாலயன் ராக் சால்ட் அதையும் வந்து இங்கே போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா சிம்னிக்கு மேலேயே வந்து நான் டிஷ்யூ ரோல் வச்சுருக்கேன். சும்மா அழகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வு. ஸோ 4 அடுப்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் சேவ் ஆகும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ அடுப்புக்கு பக்கத்துலேயே மேலே இந்த கபோர்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டீ ஐட்டம்ஸும் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அடுப்புக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இங்கே வச்சுருக்கேன். ஸோ டீ, க்ரீன் டீ, காஃபி தூள், சுகர், மேலே பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், ஏலக்காய், சப்ஜா சீட், சியா சீட், பின்னாடி வந்து அதர் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் க்ரீன் டீஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த கபோர்டில் வந்து ஃபுல்லாக ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஓவரால் எல்லா க்ராசரி ஐட்டம்ஸ், மெயினான மளிகை பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து குக்கிங்க்கு வேணும் அப்படின்னா எல்லா ஐட்டம்ஸுமே இந்த ஒரே கபோர்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எல்லா வகையான பருப்பு, பொட்டுக்கடல, பாசிப்பயிறு, உளுந்து, புளி எல்லாமே இங்கே தான் இருக்குது. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், மேலே பார்த்திங்க அப்படின்னா சுண்டல், சோம்பு, சீரகம், கடுகு, அந்த மாதிரி எல்லா வகையான மளிகை பொருட்களும் இந்த ஒரே கபோர்டில் வச்சுருக்கேன். டாப் செல்ஃபில் பார்த்திங்கன்னா ரேராக எடுக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் செல்ஃப். ஸோ இது இவ்வளோ தூரம் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால் ரேராக எடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து நான் இதில் வச்சுருக்கேன். இந்த பெரிய ஜார், ஜூஸர் ஜார் மட்டும் அங்கே வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கெண்ட் இருக்குது. கெண்ட்டோட ஃபில்டர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா சிங்க்கு. ஸோ சிங்க்குக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன டஸ்ட்பின் வச்சுருக்கேன். ஸோ நம்ம சிங்க் வேஸ்ட்டு, குக்கிங் வேஸ்ட்லாம் இதில் கலெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். பெரிய டஸ்ட்பின் பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியாவில் வச்சுருக்கேன். சின்ன ஓப்பனிங் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சமைச்ச ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா டைனிங் ஹால் தெரியும். ஸோ அதனால் ஏதாவது சமைச்ச ஃபுட்டெல்லாம் எடுத்து இங்கே வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக் டோரும் இங்கே தான் இருக்குது. ஸோ யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறதுக்கும் இதான் வழி. ஸோ ஒரு பேஸ்கெட் வச்சு அங்கே கழுவுற பாத்திரம்லாம் போட்டு வச்சா மெய்டு வந்து எடுத்துகிட்டு போய் விளக்கிட்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிங்க்குக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஏரியாவில் வந்து மோஸ்ட்லி பாத்திரம்லாம் கழுவி கமுத்துறதுக்கு, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த ஏரியாவை யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கார்னரில் கிரைண்டர் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் இந்த மோட்டர் பிஸ்டல், மோஸ்ட்லி இதான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸ்பைசஸ்லாம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு. பக்கத்தில் மிக்ஸி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா ஸ்பூன் ஸ்டாண்டு, நியூட்ரி பிளெண்டர் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த சின்ன கண்டெய்னரில் பெப்பர் பவுடர் இருக்குது. இந்த கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான்ட் க்ரோ பண்ணுறேன். இந்த அழகான கேன்சிஸ்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் பேக்கெட்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு டெக்கர் பீஸாக வச்சுருக்கேன். ஸோ பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இதில் ப்ரௌன் சுகர் இருக்குது. இது பக்கத்தில் இந்த கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா காஃபி பேக்கெட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்.
என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் டெக்கர் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேன். காஃபி மக்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஃபஸ்ட்டு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காஃபி பிடிக்கும் அப்படிங்கிறனால அந்த கோட்டை டிசைன் பண்ணி இதில் வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய ஸ்பேஸும் சேவ் ஆகுது. ஸோ அது கீழே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கார்னரில் ஒரு கிளாஸ் செல்ஃப் போட்டிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணேன். இந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா ஸ்பூனு, ஸ்ட்ரா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறக்கூடிய காஃபி மக்ஸு, கப்ஸ் அதெல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆதோக்கு ஃபீட் பண்ணுற கப்ஸு. ஸோ இதெல்லாம் அடிக்கடி எடுப்போம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஓப்பன் செல்ஃபில் வச்சுருக்கேன். இந்த லாஸ்ட் கபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வாட்டர் பாட்டில்ஸ், ஃப்ளாஸ்க்கு, டிடாக்ஸ் பாட்டில்ஸ், ட்ராவல் பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த செல்ஃபில் தான் வச்சுருக்கேன். ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளெண்டரோட ஜார் ப்ளஸ் மைக்ரோவேவ் கப் இது ரெண்டுமே இங்கே வச்சுருக்கேன். ஸோ அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கபோர்ட் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து ரெட் கலரில் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். ரெட் கலர் பேஸ்கெட்ஸ் எல்லாம் போட்டு. ஸோ இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் சுகர், சத்து மாவு, சீரக சம்பா ரைஸ், பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் வெல்லம், சாம்பார் தூள், கோதுமை மாவு, பாம் சுகர் இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் இருக்குது. ஸோ இது மேலே ஃபுல்லாகவே வந்து பேஸ்கெட் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக வந்து ஆதோக்கு யூஸ் பண்ணுற பாட்டில்ஸ், சிப்பர், சின்ன ஃப்ளாஸ்க் எல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லா பேஸ்கெட்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் அண்ட் லேபிள்ஸ் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்பைசஸும் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லா ஸ்பைசஸையும் இந்த மாதிரி சின்ன கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ கிராம்பு இந்த மாதிரி பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஸ்பைசஸையும் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூட் கண்டெய்னர்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பேஸ்கெட்குள்ளே இருக்கனால ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். ஸோ இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா ஆதோக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். சத்து மாவு, ஸ்நாக்ஸு, நட்ஸ் பவுடர் அதெல்லாம் வந்து இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேஸ்கெட்டில் போட்டு வைக்கிறனால நமக்கு ஹைட்டில் இருந்தாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப் செல்ஃபில் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் மிக்ஸு 3 மந்த்ஸ்க்கு தேவையான ப்ரோட்டீன் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். இது ராகி மாவும் கோதுமை மாவும் கீழே தீந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து ரீஃபில் பண்ணிப்பேன். ஸோ இந்த கண்டெய்னர் ரெண்டுலேயும் என்ன இருக்குதுன்னு காமிச்சிட்றேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஐக்கியா வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ டின் கண்டெய்னர். ஸோ டாப் பாக்ஸ் வந்து இப்போதைக்கு எம்டியாக தான் இருக்குது, எதுவும் போட்டு வைக்கல. கீழே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராஸ்ன்னு சொல்லி லேபிள் பண்ணியிருப்பேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்டப்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஸ்பூன்ஸு, கிளிப்ஸு, பேப்பர் ஸ்ட்ரா, ஸ்டீல் ஸ்ட்ரா எல்லாமே இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கபோர்டில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டில் சாப்பர் வச்சுருக்கேன், வெஜிடபிள் சாப்பர், மார்பி ரிச்சர்ட்டோட சாப்பர் இது. ஸோ இந்த சாப்பர் பற்றி தனியாக ரிவ்யூ வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கீழ் செல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் கரம் மசாலா, பேக்கிங் சோடா, சின்னமன் பவுடர், கார்ன்ஃப்ளவர் பவுடர், ஃப்ளேக் சீடு, சின்னமன், ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பூன்ஸ், உடன் ஸ்பூன்ஸ் அதெல்லாம் இந்த கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா சாப்பிங் போர்டு வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த சைட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த பக்கம் ஒரு தனி யூனிட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து மாம்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டெக்கர் பீஸ் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். இந்த கவுண்டர் டாப் வந்து இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி பிளான்ட்டு. ஸோ கெட்டில் ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னா குக்கிங்க்கு எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இங்கே வந்து மோட்டர் பிஸ்டல், ஸோ டர்மரிக், ஜிஞ்சர் அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ப்ளைனாக இருக்குது. இது வந்து பேண்ட்ரி கபோர்டு. இது தனியாக செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த கபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து சாண்ட்விச் மேக்கர் வச்சுருக்கேன், கீழே வந்து ஜூஸர் வச்சுருக்கேன். இந்த ஜூஸரோட ரிவ்யூ வந்து என்னோடய vlogல வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், வேணால் அதை போய் பாருங்கள். ஸோ அடுத்து வந்து இந்த பெரிய கபோர்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் ஐட்டம், ரேராக எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வச்சுருப்பேன். ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா நட்ஸு, பல்சஸ் அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓட்ஸு, பின்னாடி வந்து பனங்கல்கண்டு, சாக்கோ சிப்ஸு, இது பார்த்திங்கன்னா நட்ஸ் பவுடர், பின்னாடி வந்து எம்டியாக இருக்குது, பிஸ்கெட்டு, பாதாம் பிசன் இருக்குது பின்னாடி, இது வந்து ப்ரௌன் சுகர், மிக்சடு பல்சஸ், பாதாம், வால்நட், பீனட், அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா கம்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே ரேராக எடுக்கிற ஐட்டம்ஸ் பூரா இந்த சைட் தான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேல் ஷெல்ஃபில் வந்து என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த சைட் ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸு, பிஸ்கெட் கண்டெய்னர்ஸ், கடல மிட்டாய், பிஸ்கெட் அது எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்.
வந்து ஐக்கியா ஸ்நாக்ஸ் கப்பு, நட்ஸு. இது பார்த்திங்கன்னா ஹனி. இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ சின்ன சின்ன பேக்கெட்ஸாக இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து இந்த பேஸ்கெட்டில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாப்கார்னு, மினி பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹனி, காஃபி பவுடர், ஃபில்டர் காஃபி பவுடர், கோகோ பவுடர். பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இம்யூனிட்டி பூஸ்டர். இது வந்து குழந்தைங்களுக்கான இம்யூனிட்டி பூஸ்டர். சாக்லேட் மாதிரி இது இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 30 பீசஸ் இருக்கும். 2 to 3 year old கிட்ஸுக்கு வந்து நீங்கள் இது கொடுக்கலாம். ஸோ அதுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ டாப் செல்ஃபில் பார்த்திங்கன்னா டப்பர் வேர் கண்டெய்னர்ஸ், டூல்ஸு அதெல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டெய்னரில் என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போகிறது, ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு லஞ்ச் பாக்ஸஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ டாப் செல்ஃபில் வைக்கிற ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு ஹைட்டு பத்தலாட்டியும் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த டூல் யூஸ் ஆகும். ஸோ பீஸா கட்டர், ஓப்பனர், சின்ன ப்ரஷ்ஷு, பீலரு, ஃபில்டர். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் ஏதாவது எடுக்கணும், வைப் பண்ணி எடுக்கணும்னா அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன டூல்ஸும் வந்து சின்ன பேஸ்கெட்டில் போட்டிருக்கேன். இது வந்து டப்பர்வேர் சில்லி கண்டெய்னர். ஸோ ஏதாவது ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லா டூல்ஸும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெஜிடபிள் கிரேட்டர். ஸோ 2 டைப்பில் இருக்குது. இது அவனுக்கு யூஸ் பண்ணுறது, ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணுறது. ஸோ சில்லி கட்டர், ஸோ பட்டர் ப்ரஷ், எக்ஸ்ட்ரா நைஃப்ஸ், ப்ரஷ்ஷு, சின்ன நைஃப்ஸு, ஸ்பேச்சுலாஸ், கோகோனட் கிரேட்டர், அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம், எக் கட்டர். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ ரேராக தான் எடுப்போம் அப்படிங்கிறதுனால மேலே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்து இது வந்து கார்னர் கபோர்டு. ஸோ இந்த கபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து சிட்ரஸ் ஜூஸர் வச்சுருக்கேன். ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேக் இதெல்லாம் செய்கிறதுக்கு அவனில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேனு, ஒரு சின்ன கண்டெய்னர் இங்கே பக்கத்தில் வச்சுருக்கேன், சும்மா டெக்கர் பீஸ் மாதிரி. ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஃபில்டர் காஃபி, எஸ்ப்ரெஸோ மேக்கர், ஸோ நியூட்ரி பிளெண்டரோட 2 பிளெண்டர், ஃபில்டர் காஃபி இது, ப்ளஸ் இந்த மெஷரிங் ஸ்கூப்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா எக் செப்பரேட்டரும் ஒரு பீலரும் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே கமாண்ட் ஹூக் போட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹேங் பண்ணியிருக்கேன். பீலர், ஜிஞ்சர் கார்லிக் கிரேட்டர், கேஸ்ட் அயர்னுக்கு யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் ஆப்பிள் கட்டர். ஸோ இந்த மாதிரி ஹூக்கில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கீழ் கேபினெட்டில், ஃபஸ்ட்டு கேபினெட்டில் பார்த்திங்க அப்படின்னா அடுப்பு கீழே இருக்குது அப்படிங்கிறனால மசாலா பாக்ஸிங் இங்கே வச்சுருக்கேன். ஸோ தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு டப்பர்வேர் கண்டெய்னரில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் வச்சு ஆயில் பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் மேலே தீர்ந்துருச்சுன்னா ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் ட்ராவில் பார்த்திங்கன்னா குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது, சர்விங்க்கு யூஸ் பண்ணுற எல்லா கரண்டியுமே இதில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லெமன் ஸ்குவீசர், கார்லிக் ப்ரெஷர் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ இந்த கரண்டிகள் மட்டுமே போதும் எனக்கு சமையலுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்பூன் ரெஸ்டர். ஸோ இந்த சின்ன பேஸ்கெட்டில் விசிலு, பெருங்காயத்தூள், கீ பாட்டு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் அதெல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செகண்ட் கபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ பால் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுற பேன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. மிக்சிங் பவுல்ஸு, ஸோ மிக்சியோட ஜார்ஸ் 2 இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த லாஸ்ட் ட்ராவில் பார்த்திங்க அப்படின்னா குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற கடாயெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ கேஸ்ட் அயர்ன் கடாய்ஸ்லாம் நான் எதுவுமே இங்கே ஸ்டோர் பண்ணல, ஹெவி வெயிட் இருக்கும் அப்படின்னால செப்பரேட்டாக செல்ஃபில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த கேபினெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட் ஃபுல்லாமே இங்கே வச்சுருக்கேன். ஸோ சாஸ் பேன், சின்ன கடாய், பெரிய சாஸ் பேன் எல்லாமே இந்த இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாஸ்ட் ட்ராவில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளேட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். சின்ன பிளேட்ஸ்லேருந்து பெரிய பிளேட்ஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் ஸ்நாக் பிளேட், ஸ்நாக்ஸ் கப்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு கபோர்ட்லேயே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ராவில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கப்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கொஞ்சமாக சட்னி இதெல்லாம் செய்யும்போது ரெகுலர் குக்கிங் பேஸஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே இந்த ட்ராவில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரா பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல்ஸு, ஒரு சாஸ் பேன், எக்ஸ்ட்ரா பிளேட்ஸு அதெல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஸோ கீழ் கபோர்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து க்ளே பாட்ஸு, க்ளே குக்வேர்ஸ் எல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த கார்னர் கபோர்ட் பார்த்திங்கன்னா டபுள் டோரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங்கு. ஸோ ரொட்டேட் பண்ணி நம்ம எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ், நியூ ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டைமும் டபுள் டோர் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும், எடுக்காத ஐட்டம்ஸ் மட்டும் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்க்கு கீழே இந்த கபோர்டை வந்து ஃபுல்லாகவே க்ளீனிங் சப்ளைஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ எல்லா க்ளீனிங் ஐட்டம்ஸும் இதில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன புல் அவுட் ட்ராவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டம்ளர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால டம்ளர்ஸு, காஃபி டம்ளர்ஸ் அதெல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பெரிய ட்ராவில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா குக்கரும் இங்கே வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக 4 குக்கர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ட்ராவில் வச்சுருக்கேன். ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாட் பாக்ஸு, சர்விங் டிஷ்ஷஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். இந்த கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா டபுள் டோரு. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் ட்ரே இருக்கும். ஸோ இதில் வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம எல்லா திங்ஸையும் எடுத்துக்கலாம். ஸோ குக்கர், பெரிய டிஷ்ஷு, இட்லி பானை, முறுக்கு புளியறது, அப்புறம் புட்டு மேக்கர், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அதெல்லாம் ரேராக எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா குக்கர், எக்ஸ்ட்ரா டிஷ்ஷஸ்லாம் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் இதெல்லாம் மேக் பண்ணக்கூடிய கிச்சன் டவல்ஸ் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஜிப்லாக் பேக்ஸு, எக்ஸ்ட்ரா டிஷ்யூ ரோல், பின்னாடி அந்த பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்கேன் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அலுமினியம் ஃபாயில், எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கார்னர் கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ராவில் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ரெகுலர் குக்கிங் பேசிஸில் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இது மேலேயே வச்சுருக்கேன். ஸோ கீழே பார்த்திங்கன்னா சர்விங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டிஷ்ஷஸும் இதில் வச்சுருக்கேன். ஸோ அது கீழ் ட்ராவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மாவு, பால் வாங்குறது, சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து இந்த கபோர்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடில் கீழே ட்ராவில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இதில் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா க்ராசரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இந்த பேஸ்கெட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். இந்த சைட் கேபினெட்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜூஸரோட பார்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ சப்பாத்தி தேய்க்கிறது, பூரி மேக்கர். ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக்கில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 9 பேன்ஸ் வச்சுருக்கேன். பணியாரம் பேன், சப்பாத்தி பேன், கேஸ்ட் அயர்ன் பேன், அதுக்கப்புறம் தாளிக்கிற கடாய், ஆப்பச்சட்டி, இந்த மாதிரி எல்லா பேன்ஸுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த வடிகட்டி, ஜல்லடை, அப்புறம் காய் வேக வைக்கிறது அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பிளேட்ஸு. ஸோ பின்னாடி வந்து ஒரு செராமிக் கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோடய கிச்சன் டூரை வந்து உங்கள் எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து உங்கள் சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் புது வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.